திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற கமலத்தேர் திருவிழாவை பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு கிராமத்தில் அருள்மிகு வண்டார் குழலியம்மன் உடனுறை வராண்டசேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோயிலில் நடைபெற்று வரும் பங்குனி உத்திரம் 7ஆம் நாள் திருவிழாவான இன்று கமலத்தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி தேரை இழுத்து கமலத்தேர் திருவிழாவை தொடங்கி வைத்து வழிபட்டார். பின்னர் பேசிய அவர், மே 11ஆம் தேதி நடைபெற உள்ள சித்திரை முழுநிலவு பெருவிழாவில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கிராம மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். இந்த திருவாலங்காடு இந்த பகுதியில, இந்த ஊராட்சியில இங்க ஒரு பிரம்மாண்டமான திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 7வது நாளாக இன்று கமலத்தேர் திருவிழா என்ற வடாரண்யேஸ்வரர் கோவிலில் வண்டார் குழலி சமேத வடாரண்யேஸ்வரர் சிவசக்தி இருவரும் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பழமையான அருமையான கோவில். அங்கு கமலத்தேர் திருவிழா 7வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. கலந்து கொண்டது எங்களுடைய பாக்கியம். இதை இன்னைக்கு நாங்கள் துவக்கி வச்சது என்னுடைய பெரும்பேராக கருதுகின்றேன். தொடர்ந்து இங்கே வரும் வழியெல்லாம் எங்கள் எல்லாருடையும் நிறைய உறவினர்கள், நிறைய நண்பர்கள் எல்லாரையும் நாங்கள் பார்த்து அவர்களிடம் வருகின்ற சித்திரை முழு நிலவு வன்னியர் சங்க இளைஞர் பெருவிழா மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்காகவும் எல்லோரையும் பார்த்து அழைப்பிதழை கொடுத்து அவர்களை எல்லாம் வரவேற்று மகிழ்ந்தோம். முன்னதாக கிராமத்திற்கு வருகை தந்த சௌமியா அன்புமணிக்கு திருவாலங்காடு கிராம மக்கள் சார்பிலும் வன்னியர் குல சத்திரியர்கள் சங்கம் சார்பிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.